திரிஷா வந்து கேட்பாங்க எதுக்கு ஒன் மோர் எடுக்கிறாங்க ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்றாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஒன் மோர் எதுக்கு ஒன் மோர். அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் நிஜமா அப்படி கேட்டீங்களான்னு கேக்குறேன். மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரட்டா சார். யா ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்க எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்றதை பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அதை மீறி நாங்க பெர்ஃபார்ம் பண்றது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ எங்களால தான் ஒன் மோர் டு செகண்ட் டேக் அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டா தான் பண்ணாங்க. நாங்க தான் கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தோம். கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறது கஷ்டம், இதில் மணி சார் வேற கூட இருக்காரா. ஸோ அதுதான் அவன் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் ரெண்டு பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வேற. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து சார் கிட்ட நான் எப்பவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணணும். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் பார்த்தேன். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்றாங்க. சார் பண்ணதுக்கு அப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, இல்ல சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. திரிஷா வந்து கேட்பாங்க எதுக்கு ஒன் மோர் எடுக்கிறாங்க ஏதாவது தெரியுமா? யாருக்கு தெரியும் சொல்றாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஒன் மோர் எதுக்கு ஒன் மோர். அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் நிஜமா அப்படி கேட்டீங்களான்னு கேக்குறேன். மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்கிரட்டா சார்.